friends. ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும். அதனால் அது எப்போதும் தன்னை பற்றி பெருமையாக பேசும். ஒரு நாள் முயல் மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஆமையை பார்த்தது. முயல் சிரித்துக் கொண்டு சொன்னது, ஆமை நண்பா, நீ எவ்வளவு மெதுவாக நடக்கிறாய். நான் ஒரு நொடியில் இந்த காட்டை முழுவதும் ஓடி வர முடியும். ஆமை அமைதியாக முயலை பார்த்து சிரித்தது. பின்னர் அது சொன்னது, முயல் நண்பா, வேகம் நல்லது. ஆனால் பொறுமையும் முயற்சியும் இருந்தால் எதையும் செய்ய முடியும். முயல் அதை கேட்டு மீண்டும் சிரித்தது. அப்படியா? அப்படியானால் நாம் ஒரு போட்டி ஓடலாமா என்று முயல் கேட்டது. ஆமை சம்மதித்தது. அந்த காட்டில் இருந்த மான், குரங்கு, பறவைகள் எல்லாம் போட்டியை பார்க்க வந்தன. போட்டி தொடங்கியது. முயல் மிகவும் வேகமாக ஓடத் தொடங்கியது. சில நொடிகளில் அது ஆமையை விட மிகவும் தூரம் சென்று விட்டது. முயல் பின்னால் திரும்பி பார்த்தது. ஆமை இன்னும் மெதுவாக தான் வந்து கொண்டிருந்தது. முயல் நினைத்தது, ஆமை மிகவும் மெதுவாக வருகிறது. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் படுத்து தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. மெதுவாக மெதுவாக, ஆனால் நிற்காமல். இறுதியில் ஆமை இலக்கை அடைந்தது. அதை பார்த்த எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக கைத்தட்டின. சிறிது நேரம் கழித்து முயல் விழித்தது. அது விரைவாக ஓடி வந்தது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆமை ஏற்கனவே போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது. முயல் தனது தவறை புரிந்து கொண்டது. அதன் பிறகு அது மற்றவர்களை கிண்டல் செய்யாமல் நல்ல நண்பனாக இருந்தது. நன்னெறி. மெதுவாக இருந்தாலும் முயற்சி விட்டு விடாமல் செய்தால் வெற்றி நிச்சயம்.